ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம தமிழில் 6th to 12th வரைக்கும் இருக்க பொருத்தமான பொருள் கூறுக எல்லாமே பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம 6th இருக்க பொருள் கூறுக ஃபுல்லாக பார்த்துடலாம். ஏன்னா எல்லாமே ஒரே வீடியோவில் கவர் பண்ணி கொடுத்தா உங்களால் பார்க்க முடியாது. ஸோ இதுக்காக நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்துட்ருக்கணுன்ட்டுலாம் இல்லை. நீங்கள் ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருந்தீங்கனாலோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கனாலோ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்க டைமில் இது போட்டு விட்டுட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டே வேலை செஞ்சிங்கன்னா கூட நான் சொல்கிறது அப்படியே மனசில் பதிஞ்சிரும். ஸோ ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஐ ஹோப். பிகாஸ் இதில் சிலபஸ் வைஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் தமிழில். ஏன்னா நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சிலபஸ் வைஸாக தமிழில் வந்து வீடியோஸ் கொடுக்க போகிறேன். இப்போலேருந்து நான் வந்து தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போலேருந்து படித்தா என்னால் படிக்க முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா தாராளமாக படிக்கலாம். இன்னும் 2 months வந்து நம்ம கையில் இருக்குது. இப்போலேருந்து நீங்கள் தமிழ் புக்ஸ் எடுத்து புக் வைஸ் படித்தாலும் ஓகே, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு கடைசி நேரத்தில் நான் ஜிஎஸ் எல்லாமே படிச்சுட்டேன், இல்லை நான் ஜிஎஸ்சில் படிச்சுட்ருக்கேன், எனக்கு வந்து தமிழில் வந்து சிலபஸ் வைஸாக நான் இந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டா அப்படின்னு கேட்டாலும் ஓகே, தாராளமாக பார்த்துக்கலாம். ஏன்னா தமிழ் ஃபுல்லாக சிலபஸ் வைஸாக வீடியோ போட போகிறோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் இத்தனை நாள் வீடியோ போட முடியாமல் இருந்தது. பட் இதுக்கு மேலே கண்டிப்பாக கண்டினியூஸாக வீடியோ வரும். ஓகேங்களா? சரி, பார்க்கலாம். நிருமித்த உருவாக்கிய. நிருமித்த உருவாக்கிய. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. விளைவு வளர்ச்சி. விளைவு வளர்ச்சி. இது நீங்கள் எப்படி நமக்கு வச்சிங்கன்னா எதை செஞ்சாலும் அதோட விளைவு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வளர்ச்சியாக தான் இருக்கும். நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. நம்ம எந்த ஒரு விஷயம் செய்கிறோனாலும் அதோட விளைவு வந்து நம்மளுக்கு நல்ல வளர்ச்சியை தான் கொடுக்கும். அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ விளைவு அப்படின்னா வந்து வளர்ச்சி. சமூகம்னாலே நம்மளுக்கு தெரியும். சமூகம் அப்படின்னா வந்து மக்கள் குழு. இந்த சமூகத்தில் நிறையா மக்கள் தான் இருக்காங்க. மக்கள் குழுவாக இருக்கிறத நம்ம சமூகம்னு சொல்லுவோம். அசதி சோர்வு. அசதி சோர்வு. இப்போ அசதினா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவோமா? அப்போ அசதி சோர்வு இதுவும் எல்லாருக்கும் தெரியும். அசதி சோர்வு. நிருமித்த உருவாக்கிய. விளைவு வளர்ச்சி. சமூகம் மக்கள் குழு. அசதி சோர்வு. ஆழிப்பெருக்கு கடல்கோள். ஆழிப்பெருக்கு கடல்கோள். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. நீங்கள் இந்த ஊவே கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நார்மல் ஊ வந்து சின்னது, இந்த 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 ஊ வந்து பெருசு, நீண்டு வந்திருக்கா. அப்போ ஊழி அப்படின்னும் போது அந்த ஊ வந்துருச்சுனாலே இது நீண்டு வருது. ஸோ நீண்டதொரு காலப்பகுதி. அந்த மாதிரி கூட நீங்கள் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். மேதினி அப்படின்னா வந்து உலகம். மேதினி உலகம். மேதினி உலகம். உள்ள பூட்டு. உள்ளத்தின் அறியாமை. உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. உள்ள பூட்டு அப்படின்னு எதை சொல்கிறாங்க? நம்மளோட அறியாமையை தான் சொல்கிறாங்க. அப்போ உள்ள பூட்டு அப்படின்னா வந்து உள்ளத்தின் அறியாமை. தொன்மை பழமை. ரொம்ப தொன்மையானது சொல்கிறோமா? தொன்மை அப்படின்னா என்னது? பழமை. தொன்மை பழமை. திங்கள் நிலவு. திங்கள் நிலவு. இது வந்து திங்கக்கிழமான நிலவு வரும், நிலா வரும் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்கள் நிலவு. திங்கள் நிலவு. கொங்கு மகரந்தம். கொங்கு மகரந்தம். கொங்கு மகரந்தம். அலர் மலர்தல். இங்கே பாருங்கள், அலர் மலர் ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அலர் மலர்தல். அலர் மலர்தல். திகிரி ஆணை சக்கரம். திகிரி ஆணை சக்கரம். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். இது வந்து கோட்டு போட்டுட்டு ஒரு சிகரத்தில் உட்காந்துருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொன்னால் செஞ்ச கோட்டை போட்டுட்டு பொன்னால் செஞ்ச சிகரத்தில் உட்காந்துருப்பாங்க. பொண்ணு தங்கம். ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தங்கத்தால் செஞ்ச கோட்டை போட்டுட்டு தங்கத்தால் செஞ்ச சிகரத்தில் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஷார்ட்கட் சொல்கிறேன். மேரு இமயமலை. மேரு இமயமலை. மேரு இமயமலை. நாமநீர் அச்சம் தரும் கடல். நாமநீர் அச்சம் தரும் கடல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பெருமாள் வந்து நாமம் போட்டுட்டு அச்சம் தரக்கூடிய கடலில் வந்து படுத்துட்ருப்பார். நம்மளுக்கு தெரியும். நாமம் போட்டு யார் இருப்பாங்க? பெருமாள் இருப்பார். அவர் எதில் இருக்கார்? அச்சம் தரக்கூடிய கடலில் வந்து பார்க்கடலில் படுத்துட்ருப்பார் இல்லையா? அதுதான் நாமநீர் அச்சம் தரும் கடல். அலி கருணை. அலி கருணை. காணி நில அளவை குறிக்கும் சொல். காணி நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள்
மாளிகையின் அடுக்குகள். இதுவும் ஈஸியாக தான் ஞாபகம் வச்சுக்குவீங்க. மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம் உள்ளம், சித்தம் உள்ளம், சித்தம் உள்ளம். கிணறு கேணி, கிணறு கேணி, கிணறு கேணி. இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே படித்த மீனிங்ஸ் தான். புல் பறவை, புல் பறவை. புல்னா பறவை அப்படிங்கிறது மோஸ்ட்டாக நம்மளுக்கு தெரியும். இப்படி இல்லை அப்படின்னாலும் பறவை வந்து புல் மேலே உட்காரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புல்லுன்னு கொடுத்துட்டாங்கன்னா புல்லில் என்ன உட்காரும், பறவை உட்காரும், அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. புல் பறவை, புல் பறவை. இயன்றவரை முடிந்தவரை. இதுவும் ஈஸி தான். இயன்றவரை முடிந்தவரை, இயன்றவரை முடிந்தவரை. ஒருமித்து ஒன்றுபட்டு, ஒருமித்து ஒன்றுபட்டு. ஔடதம் அப்படின்னா மருந்து. இதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஔடதம் மருந்து, ஔடதம் மருந்து. மாசற குறையில்லாமல், மாசற அப்படின்னா வந்து குறையில்லாமல். தேசம் நாடு, தேசம் நாடு. சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து, சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீர் கொண்டு போகும்போது ஒருத்தரோட சீரோட இன்னொரு சீரை வந்து ஒப்பிட்டு ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து, சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து. தூற்றும்படி இகழும்படி, தூற்றும்படி இகழும்படி. மாற்றார் மற்றவர், மாற்றார் மற்றவர். மூத்தோர் அப்படின்னா பெரியோர். இதுவும் சிம்பிள் தான். நெறி வழி, நெறி வழி. நெறி அப்படின்னா வந்து வழி. மேதைகள்னால் நம்மளுக்கு தெரியும், அறிஞர்கள். மேதைகள்னால் என்னது? அறிஞர்கள். வற்றாமல் அழியாமல். இந்த கிணறு வற்றாமையே இருக்குது சொல்வோமா? அப்படின்னு என்னது? அழியாமையே இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா தண்ணிலாம் வற்றி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது அழிஞ்சு போச்சு அப்படி தான் அர்த்தம். ஸோ வற்றாமல் அப்படின்னா வந்து அழியாமல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை. இது நம்மளுக்கு தெரியும். நன்றி அறிதல்னால் வந்து மற்றவங்க செஞ்ச உதவியை மறக்காமல் இருக்கிறது தான் நன்றி. அதே வந்து ஒப்புரவுனா என்ன? நம்ம மற்றவங்களுக்கு செய்கிற உதவி. நம்ம பிறருக்கு எந்த அளவுக்கு ஒப்புரவு செய்கிறோம், உதவி செய்கிறோம். பிறருக்கு உதவி செய்தல் அப்படிங்கிறத என்னதுங்க? ஒப்புரவு. நட்டல் நட்பு கொள்ளுதல். நட்டல்னா என்னது? நட்பு கொள்ளுதல். நந்தவனம் பூஞ்சோலை, நந்தவனம் பூஞ்சோலை. நம்மளுக்கு தெரியும் நந்தவனத்தில் எல்லாம் பூக்கள் தான் பூத்து கொழுங்கும் அப்படின்னு. அப்போ நந்தவனம்னாலே பூஞ்சோலை. பண் இசைத்து, பண் இசைத்து. பார் உலகம், இந்த உலகத்தை பார் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பார் இந்த உலகத்தை பார் அப்படி சொல்லி. பார் அப்படின்னா என்னது? உலகம். இளைத்து செய்து, இளைத்து செய்து, இளைத்து செய்து. முத்தேன் கொம்புத்தேன், கொசுத்தேன், பொந்துத்தேன். முத்தேன்னு சொல்லி எதை சொல்கிறாங்க? கொம்புத்தேன், கொசுத்தேன், பொந்துத்தேன். இன்னொரு டைம் சொல்கிறேன். முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், கொசுத்தேன், பொந்துத்தேன். முக்கனி அப்படின்னா வந்து மா பலா வாழை. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த முக்கனி, முத்தமிழ் இதெல்லாம். முக்கனி அப்படின்னா என்னது? மா பலா வாழை. முக்கனின்னா என்னது? மா பலா வாழை. அதே முத்தேன்னா கொம்புத்தேன், கொசுத்தேன், பொந்துத்தேன். முத்தமிழ் அப்படின்னா வந்து இயல் இசை நாடகம். முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம். மல் எடுத்த வலிமை பெற்ற, மல் எடுத்த, மல் எடுத்த வலிமை பெற்ற. சமர் போர், சமர் போர், சமர் போர். நல்கும் தரும், நல்கும் தரும், நல்கும் தரும். கழனி வயல், கழனி வயல். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? நம்ம வயல் பக்கத்தில் கழனி பானை வச்சுருப்போம் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கழனி பானையெல்லாம் தெரியும்ல, ஒவ்வொரு வீட்லேயும் வேஸ்ட்டான சாப்பாடு கொண்டு போய் ஒரு பானையில் வைப்போம். அதுதான் மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. அது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அப்போ வயலில் வந்து அந்த மாதிரி பானை வச்சுருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஒரு ஷார்ட்கட்காக தான் இது சொல்கிறேன். வயலில் வந்து இந்த மாதிரி ஒரு கழனி பானை வச்சுருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா வயல் அப்படின்னா கழனின்னு சொல்லி ஈஸியாக எழுதிடலாம். வயல் கழனி. மரம் வீரம், மரம் வீரம், மரம் வீரம். எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, எக்களிப்பு பெருமகிழ்ச்சி. களம் கப்பல், களம் கப்பல். ஆழி அப்படின்னா என்னது? கடல்கோள்.
ஆழி கடல் ஆழி கடல். கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி. கதிர்ச்சுடர்னா என்னது? கதிரவனின் ஒளி. கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி. மின்னல் வரி மின்னல் கோடுகள். மின்னல் வரி மின்னல் கோடுகள். அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள். அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள். மெய் உண்மை. நம்மளுக்கு தெரியும் மெய் அப்படின்னாலே வந்து உண்மை தான். இதெல்லாமே வந்து அடிக்கடி நம்ம சின்ன வயசுலேருந்தே படித்த விஷயங்கள். ஒரு சில பொருள் கூறுகள்லாம் பார்த்ததுமே நம்ம எழுதிடலாம். மெய் உண்மை. மெய் உண்மை. தேசம் நாடு. தேசம் நாடு. தண்டருள் குளிர்ந்த கருணை. தண்டருள் குளிர்ந்த கருணை. கூர் மிகுதி. அந்த கூர்மை வந்து ரொம்ப மிகுதியாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கூர் அப்படின்னா என்னது? மிகுதி. அதே மாதிரி தண்டருள் குளிர்ந்த கருணையை கூட எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வாழைத்தண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்டு அப்படின்னா வாழைத்தண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழைத்தண்டு வந்து என்னது? நம்மளுக்கு ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு. அப்போ தண்டருள், தண்டு அப்படின்னா குளிர்ச்சி, அப்போ குளிர்ந்த கருணை. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை அப்படி சொல்லி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கூர் மிகுதி, ரொம்ப கூர்மை ரொம்ப மிகுதியாக இருக்குது அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்மையருக்கு சான்றோருக்கு. செம்மையருக்கு சான்றோருக்கு. செம்மையருக்கு சான்றோருக்கு. ஏவல் தொண்டு. ஏவல் தொண்டு. பராபரமே மேலான பொருளே. பராபரமேனா என்னது? மேலான பொருளே. பராபரமே மேலான பொருளே. பணி தொண்டு. பணி தொண்டு. எய்தும் கிடைக்கும். எய்தும் கிடைக்கும். எல்லாரும் எல்லா மக்களும். எல்லாரும்னா என்னது? எல்லா மக்களும். எல்லாரும்னா நாம் மட்டும் இருக்கிறது எல்லாரும் கிடையாது. எல்லா மக்களும் சேர்ந்து இருக்கிறது தான் வந்து எல்லாரும். அல்லாமல் அப்படின்னா அதை தவிர. அல்லாமல் அதை தவிர. சுயம் தனித்தன்மை. சுயமாக யோசிக்கிறாங்க சொல்வோமா? அப்போ தனித்தன்மையாக யோசிக்கிறாங்க. சுயம் தனித்தன்மை. உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை. உள்ளீடுகள்னா என்னது? உள்ளே இருக்கிறது. உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை. அஞ்சினர் பயந்தனர். அஞ்சினர் பயந்தனர். கருணை இரக்கம். கருணை இரக்கம். வீழும் விழும். வீழும்னா என்னது? விழும். ஆகாது முடியாது. ஆகாது முடியாது. பார் உலகம். இது ஆல்ரெடி ரிப்பீட் ஆயிருக்கு. நீள்நிலம் பரந்த உலகம். நீள்நிலம் பரந்த உலகம். முற்றும் முழுவதும். முற்றும் முழுவதும். மாறி மலை. மாறி மலை. கும்பி வயிறு. கும்பி வயிறு. பூதளம் பூமி. பூதளம் அப்படின்னா பூமி. ஓகே, 6th ஃபுல்லாக இருக்க எல்லா பொருள் குறுகவும் இந்த ஒரே வீடியோவிலே கவர் ஆயிடுச்சு. ஸோ 6th இருக்க பொருள் குறுகுக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதும். ஏன்னா நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் இருக்கிற எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் இருக்குது 6th. அடுத்தபடியாக 7th இது கொடுக்க போகிறேன். ஸோ கீப் வாட்சிங். அண்ட் தென் நீங்கள் வந்து சிலபஸ் வைஸாக படிக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. படித்து முடிச்சு ரிவிஷன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படவும் கூடாது. அதே சமயம் அசால்ட்டாகவும் இருக்கக்கூடாது. டைம் கம்மியாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளையும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் தாராளமாக படிக்கலாம். தாராளமாக ஜிஎஸ் கொஞ்சம் நேரம், மேக்ஸ் கொஞ்சம் நேரம், அப்புறம் சிலபஸ் வைஸாக படிக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு கேட்கலாம். இல்லை புக் வைஸாக தமிழ் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே டைம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ பயப்படாமல் தைரியமாக படிங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.